2026ஆம் ஆண்டு பிஸ்னஸில் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். நிறைய விஷயத்த ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் கிடைக்காது. 10 வாட்டி முயற்சி பண்ணணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த 10 வாட்டி முயற்சி பண்ணுறதுக்கே கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். காலையில் எந்திரிச்சா ஒருத்தர் போய் பார்க்கலான்னு சொல்லும்போது தான் வேறு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. அப்படியே மனநிலை மாறிடும். இல்லை யாராவது ஒருத்தன் கடன்காரன் ஃபோன் பண்ணான், நீங்கள் போக முடியாத சூழ்நிலை வரும். இல்லை ஏதாவது ஒரு நெருக்கடி மன ரீதியாக பாதிப்பு வரும், இல்லை உடல் ரீதியாக பாதிப்பு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸில் அடுத்த நிலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன ஆகணும், ரொம்ப இவங்க அதிகமாக முயற்சிகளை பண்ணணும். நம்ம ஒரு வாட்டி பண்ணால் நடக்காது, நமக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கைதியாக மாறுறாங்க. அது இல்லாமல் அவங்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தொழிலில் நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய வாய்ப்புகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப சில பேர் நிறைய பேர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சார் இப்போ தான் புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் இதை எடுக்காமல் எப்படி நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு யோசிப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதனுடைய சாதக பாதகத்தை ஒரு பேப்பரில் எழுதணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். ஒரு பணம் வருது, இதை போடுறோம், இதை எடுக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா அதில் இருக்கக்கூடிய பாதகமான விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பாதகம் இருக்குன்னா செய்யக்கூடாது, பாதகம் எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த பாதகம் இருக்குன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தொழிலில் தேவையில்லாத கடன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கிறது நல்லது.